இந்த சன்ஸ்கிரீனை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ஏன் வந்து வாங்கியிருக்கேன், பாசிட்டிவ் என்ன, இது எதுக்காக வந்து யூஸ் பண்ணால் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல் க்ரோ எங்கர் வித் மஹா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து அன்பாக்சிங்கில் கூட காட்டியிருந்தேன். ரீக்யூலேருந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, டிண்டட் சன்ஸ்க்ரீன். அதாவது இந்த சன்ஸ்க்ரீனோட நம்ம வேறு எதுவும் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போடவே தேவையில்லை. இதுலேயே சன்ஸ்க்ரீனோடைய ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் வந்து எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சன் ரேஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்மளுடைய ஃபேஸோ நம்மளுடைய எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து சன் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறது, சன் டேன் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம். நம்மள கலர் சேஞ்சிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது மூலமாக ஸ்கின் இரிட்டேஷன் ஆகிறது, ஸ்கின் கேன்சர் வரலாம் ஆகிறது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வரும். நான் வந்து இருக்கிறது வந்து டெல்லியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சன் வந்து அந்த ரேஸ் மூலமாக வந்து டெத்து வரைக்கும்லாம் கூட போயிருக்காங்க. அதை வந்து அந்த அளவுக்கு வந்து சன் வந்து நம்மளுடைய வந்து ஹெல்த்தை வந்து பாதிக்கும். ஒரு கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறவங்க இல்லை வந்து நார்மலான கிளைமேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து கலர் சேஞ்சுக்கு மட்டும்தான் பார்ப்போம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸில் வந்து அவங்க கவர்டு ஏரியாவில் ஒரு கலரில் இருக்கும், கவர் பண்ணாத ஏரியாவில் வேறு கலரில் இருக்கும். அதெல்லாம் வந்து டேன் ஆகிருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ வந்து ஹெவியாக ரொம்ப அதிகமாக வந்து சன் இருக்கிற இடம், டெல்லி மாதிரி இடம் அப்படிங்கிறப்ப ஹெல்த்துக்கே வந்து ப்ராப்ளமாக கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து நார்மலாக இருக்கிறவங்க வந்து எப்பயுமே வந்து வீட்டில் இருக்கப்பே வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண ஆகணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நமக்கு எப்படி வந்து வெளிச்சம் வந்து வெளியிலேருந்து இருக்கிற அந்த சன்னோட வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே வருதோ அந்த மாதிரி ரேஸும் வந்து வரும். ஸோ வீட்லேயே இங்கே வந்து டெல்லியில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ஒரு அவனில் இருக்க மாதிரிக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மாதிரி அப்படி கதகதப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 50+ ஆகுது இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து சன்ஸ்க்ரீனை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கின்னுக்கு வந்து ட்ரை ஸ்கின்க்கு, நார்மல் ஸ்கின்க்கு, ஆயிலி ஸ்கின்க்கு, காம்பினேஷன் ஸ்கின்க்குலாம் என்ன மாதிரி சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணணும், எது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிண்டட், அதாவது வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், அது வந்து நம்ம சம்மர் டைமில் போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஆல்ரெடி நிறைய டைமில் வந்து நான் யூஸ் பண்ண ஒரு சன்ஸ்க்ரீன் தான். இப்போ புதுசாக அதில் என்ன இருக்குது ரிவ்யூ பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிண்டட், அதாவது இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபவுண்டேஷனோ எதுவும் வந்து நம்ம போட தேவையில்லை. அது மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கு. ஸோ நிறைய சன்ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி வெள்ளை மாதிரி ஆகிடும். ஃபுல்லாகவே வந்து ஒயிட் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே வந்து வெள்ளையாகிடும். மூஞ்செல்லாம் பார்க்கவே வந்து அது பேய் இறஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி ஒரு இதாக இருக்கும். அதுக்கு மேலே ஃபவுண்டேஷனை வேறு போட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து வெளியில் இருக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூஞ்சி வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ரீக்யூலோட இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம வேறு எந்த மேக்கப் எதுவுமே போட தேவையில்லை. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கிது, இதில் என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் இருக்க போது. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மேக்கப் போட்டுட்டு தான் வெளியில் போகணுன்ற அவசியம் இல்லை. இது போடுறப்பவே வந்து நமக்கு வந்து மேக்கப் போட்டு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே இந்த சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். மேலே வந்து காம்பேக்ட் போட்டிருக்கேன். ஸோ இது மட்டும் இந்த 3 ஸ்டெப்பு மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கே வந்து இந்த அளவுக்கு கவரேஜ் கிடைக்குது. வேறு என்னென்னலாம் இதில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கடைசி வரைக்கும் வீடியோவில் பாருங்கள். அப்போ தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நம்ம வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்து இது வந்து அப்ளை பண்ணணும். போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு போகக்கூடாது. எப்பயுமே சன்ஸ்க்ரீன் வந்து சன் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் எடுத்துருக்கேன். இதோடைய டெக்ஸ்சர் ரொம்ப 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 ஸ்மூத்தாக, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த டிண்டட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கிளைட் ஆகுது. ரொம்ப வந்து நம்ம வந்து ஃபேஸில் போட்டிருக்கிறதே தெரியல. நம்ம செகண்ட் ஸ்கின் மாதிரிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு ஏரியாவில் மட்டும், ஒரு சைடில் மட்டும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கவரேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த சைடில் வந்து நான் போடலை, ஒரு சைடு மட்டும் போட்டிருக்கேன்.
ஸோ ரொம்ப நல்லாவே வந்து கவர் ஆகுது. எந்த ஒயிட் காஸ்டிங் எதுவுமே இப்போதைக்கு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி த்ரூ அவுட் த டே நான் வச்சுட்டு இருந்துட்டு லாஸ்ட்டாக நான் காட்டுறேன் ஃபேஸ். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நான் வந்து ஷூட் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து நான் வந்து கழுக போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து வெளியே போகிறதுனால செகண்ட் டைம் இந்த ரைட் சைட்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு குவான்டிட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இன்னொரு சன்ஸ்க்ரீனில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன வரும்னா ஸ்டிக்கினஸ்ஸாக இருக்கும். ஒரு மாதிரி சிப்புன்னு இருக்கும். அதுக்கு மேலே எதுவுமே நம்ம போட முடியாது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வந்து எண்ணெய் வழிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ப்ராப்ளம் எதுவுமே இதில் இல்லை. ஜஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே காம்பேக்ட் போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பி நான் போயிட்டேன். நான் ஜென்ரலாக வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய UVA UVB ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா UVA UVB ப்ரொடெக்ஷன் அதோட வந்து பார்த்திங்கன்னா 50+, அதாவது வந்து SPF 50+ இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீனாக தான் இருக்கும். இதில் முக்கியமான நிறைய பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்குது. 100% மினரல்ஸ் அண்ட் 25% ஜிங்க் ஆக்சைடு இருக்குது. ஸோ எந்த சன்ஸ்க்ரீனாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் முக்கியமாக இருக்கணும். அதுவும் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம அதில் நிறைய மினரல்ஸ் இருக்கணும். அதில் இருக்க 2 கெமிக்கல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம சன்ஸ்க்ரீனே வந்து வாங்கணும். அதில் இருக்க 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UVA UVB ரெண்டையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதில் வந்து ஸ்கின்னை வந்து நம்ம வெயில் வந்து பாதுகாக்கிறதுக்கு ரெண்டுமே வந்து அதுக்குள்ளே இருக்கிற 2 கெமிக்கல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த 2 கெமிக்கல் வந்து ஜிங்க் ஆக்சைடு அது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் வந்து UVB அண்ட் UVB ரெண்டுமே வந்து நமக்கு வந்து பேரியர் மாதிரி இருந்து நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம வெயிலுக்கும் இடையில வந்து அது இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும். வெயிலுக்கு போனாலுமே நமக்கு ஒரு ஷீல்டு மாதிரிக்கே நம்ம ஃபேஸில் வந்து ஒரு ஷீல்டு போட்டு நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரிக்கே ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்கு வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். அதனால தான் வந்து இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் போட்டுட்டேன். அதுக்கு மேலே காம்பேக்ட் செட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து வெளியில் போகிறேன். ஸோ மாஸ்க்லாம் போட்டிருந்தா கூட நம்ம கண்டிப்பாக அதை வியர் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி ஈவினிங் நான் வந்ததுக்கப்புறம் அது வந்து எப்படி இருந்தது என் ஃபேஸ் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபுல் டே நான் வந்து வெளியில் தான் இருந்தேன். இன்றைக்கி வெளியில் நிறைய ஒர்க் இருந்துச்சு. போயிட்டு நான் வந்து ஈவினிங் வந்து காட்டுறேன். என் ஃபேஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. அது வந்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் அப்படியே ஃபுல்லாகவே வந்து நம்மளோட ஸ்கின் மாதிரியே தான் இருக்குது. ஒரு ஒயிட் காஸ்டிங் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து முக்கியமாக வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் பேரபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ. ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்கிறேன். ஸோ இதில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். அது கிளென்சிங் பண்ணுறப்போ ஆயில் பேஸ்டு இல்லை ஏதாவது ஒரு கிளென்சர் வச்சு தான் கிளென்ஸ் பண்ணணும். அதோடைய ப்ரைஸ் வந்து 795. நான் வந்து லிங்க்கு கீழே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹானஸ்ட் ரிவ்யூஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.